டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் அக்கட்சியின் நெகிரி செம்பலான் பிரிவின் தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். இருப்பினும் லோக் கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து தலைமை தாங்குவதற்கு டிஏபி மத்திய செயற்குழு ஒருமனதாக ஆதரவளித்துள்ளது. மாநில தேர்தலில் கட்சி 2 இடங்களை இழந்ததற்கு பொறுப்பேற்பதற்காக நெகிரி செம்பலான் டிஏபி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக லோக் தெரிவித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு முதல் நெகிரி செம்பிலான் டிஏபிக்கு தலைமை தாங்கியதில் தாம் பெருமைப்படுவதாகவும் 2004ஆம் ஆண்டில் 2 மாநில இடங்களாக இருந்த கட்சியின் பிரதிநிதித்துவத்தை 2023ஆம் ஆண்டு தேர்தலில் 11ஆக உயர்த்தியதாகவும் அவர் கூறினார். நேற்று இரவு நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து கட்சியின் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பதவியை அடுத்த வருடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் டிஏபி தலைவர் பதவியில் இருந்து விலகுமாறு யாரும் தன்னை வற்புறுத்தவில்லை என்றும் இது தனது சொந்த முடிவு என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய தலைவரை நியமிப்பதற்காக நெகிரி செம்பிலான் டிஏபி தலைமை இந்த வாரம் கூடும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை நெகிரி செம்பிலான் தேர்தலில் பரிசான் நேஷனல் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணிகள் பெரும் வெற்றி பெற்றிருந்த போதிலும் மலாக்கா மாநில தேர்தலுக்காக அவை ஒரு வித்தியாசமான உடன்படிக்கையை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெகிரி செம்பிலானில் பரிசான் நேஷனல் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் வெளிப்படுத்திய ஒத்துழைப்பு மலாக்காவில் அப்படியே பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் இது உள்ளூர் நிலவரங்களை பொறுத்தது என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். அவர்கள் இன்னும் ஒன்றாக பணியாற்றி வருகிறார்கள் என்பது மிக முக்கியமானது என்று ஹடி குறிப்பிட்டுள்ளார். 28 உறுப்பினர்களை கொண்ட மலாக்கா சட்டமன்றத்தில் பரிசான் நேஷனலுக்கு 20 இடங்கள் உள்ள நிலையில் அம்னோ தலைமையிலான கூட்டணிக்கு மாநிலத்தின் நாடாளுமன்ற இடங்கள் எதுவும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரி செம்பிலானில் தாங்கள் விவாதித்த விதத்திலிருந்து மாறுபட்ட முறையில் மலாக்கா தேர்தலுக்கான இட பங்கீட்டை விவாதிப்போம் என்று அவர் தெரிவித்தார். பேரா லாருட் அருகே உள்ள ஒரு பழத்தோட்ட குடிசையில் பாராங்கத்தியால் தங்களை தாக்க முயன்ற ஒருவரை நேற்று முன்தினம் போலீசார் சுட்டுக் கொன்றனர். 39 வயதான அந்த நபர் ஜூன் 23ஆம் தேதி ஈஜோ கம்போங் சுங்கை ஜெர்னி என்ற இடத்தில் செலாமா காவல் தலைமையகத்தின் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 அதிகாரிகளை காயப்படுத்திவிட்டு தப்பி சென்றதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை 8:20 மணிக்கு பத்துக்குராவ் கம்போங் கிளியான் குனோங் ஈஜோ என்ற இடத்தில் உள்ள ஒரு குடிசையில் அந்த நபர் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவரை கண்டுபிடித்ததாக பேரா போலீஸ் தலைவர் அல்வி ஜைனா லபேடின் தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் அணுகிய போது அந்த நபர் உடனடியாக எழுந்து ஒரு பாராங்கத்தியை எடுத்து அதிகாரிகளை தாக்க முயன்றுள்ளார் என நேற்று செலாமா காவல் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அல்வி இதனை தெரிவித்தார். தற்காப்புக்காக போலீசார் அவரது காலில் ஒரு முறை சுட்டதில் அவரது வலது மற்றும் இடது தொடைகளில் காயம் ஏற்பட்டது. சந்தேக நபர் கீழே விழுந்த போது கைது செய்யப்படுவதை தொடர்ந்து எதிர்த்ததால் போலீசார் பாராங்கை பறிமுதல் செய்வதற்கு முன்பு ஒரு போராட்டம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. காலை 9:20 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ பணியாளர்கள் சந்தேக நபர் இறந்து விட்டதாக அறிவித்ததாக அவர் கூறினார். சிறு சிறு வேலைகள் செய்து வந்த அந்த சந்தேக நபருக்கு 10 குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகள் இருந்ததாக அல்வி தெரிவித்தார். செப்பாங் மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு அருகிலுள்ள மலைப்பாங்கான நிலப்பரப்பில் சுமார் 4 கால்பந்து மைதானங்களின் அளவுள்ள 2.8 ஹெக்டேர் பரப்பளவில் நேற்று அதிகாலை காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து அதிகாலை 1:28 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. 2.8 ஹெக்டேர் மலைக்காடுகளில் தீ பரவியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் சிப்பாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய பணியாளர்களின் உதவியுடன் அதிகாலை 1:48 மணிக்கு சம்பவ இடத்திற்கு அவர்கள் வந்ததை அடுத்து அதிகாலை 4:30 மணிக்கு தீ அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவின் சொகர்னோ ஹத்தா விமான நிலையம் வழியாக சுமார் 25 கிலோ எக்ஸ்டாசி போதைப் பொருளை கடத்தியதாக கூறப்படும் குற்றத்திற்காக கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட மலேசிய விமானி ஒருவர் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை இந்தோனேசியாவின் சுங்க மற்றும் கலால் இயக்குநரகமான டிஜேபிசி வெளியிட்டுள்ளது.
நேற்று டிஜேபிசியின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் கணக்கில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோவில் 39 வயது சம்பந்தப்பட்ட நபர் இரண்டாவது கருப்பு நிற சூட்கேஸை இழுத்துக் கொண்டே சாமான்கள் வரும் சுழல் மேடையில் இருந்து ஒரு வெள்ளை நிற சூட்கேஸை எடுப்பது காட்டப்பட்டுள்ளது. வீடியோவின் வர்ணனையின்படி அவர் விமான பணியாளர்களுக்கான பிரத்யேக விரைவு பாதையில் நுழைகிறார். பின்னர் மேலதிக பரிசோதனைக்காக சுங்க ஆய்வு அறைக்கு அவர் அனுப்பப்படுகிறார். பின்னர் அந்த காட்சி சாமான்கள் பரிசோதனைக்கு மாறுகிறது. அங்கு சுங்க அதிகாரிகள் அந்த வெள்ளை நிற சூட்கேஸை திறந்து அதில் உள்ள ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை அகற்றி பல பழுப்பு நிற பொட்டலங்களை கண்டுபிடிக்கின்றனர். பரிசோதனையின் போது சந்தேக நபரிடம் விசாரணை நடத்தப்படும் போது சுங்க அதிகாரிகள் சூட்கேஸில் இருந்து பொட்டலங்களை பரிசோதித்து அகற்றுவதை நெருக்கமான காட்சிகள் காட்டுகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை 70,114 எக்ஸ்டாசி மாத்திரைகள் மற்றும் 2.7 கிராம் மெத்தம்பெத்தமைன் வைத்திருந்ததாக கூறப்பட்டதை அடுத்து ஜூலை 29ஆம் தேதி அந்த விமானி கைது செய்யப்பட்டதாக இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை மற்றும் வெள்ளத்தினால் சிக்கியவர்களில் 11,000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் வி.டி. சதீஷன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.